வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான தக்காளி குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீசனில் நல்லா குறைவாகவே விற்கிது. இந்த சமயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் ப்ளெயின் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது, பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு சோம்பு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் இதில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பல் பூண்டு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்கும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பேஸ்ட்டு சேர்க்குறதும் சேர்க்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும். நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். வதக்கி விட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 4 தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வதங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக கட் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு சரியாக வதங்காது. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. இப்போ நல்லா அதுமாதிரி உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு வதக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கலாமா ஈஸியாக வதக்கணும். குறுக்கால ஒரு 2 டைம் எடுத்து கலந்து விடுங்க. இப்போ 2 டைம் நடுவு எடுத்து கலந்து விட்டுருந்தேன். தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு குழஞ்சி வதங்கிடுச்சு. தக்காளி சேர்க்கும் போதே 3 பச்சை மிளகா சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம என்ன தான் நல்லா வதக்கியிருந்தாலுமே நம்ம அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கொதிச்சு வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு நல்லா கொதிச்சு வரும். இப்போ பார்த்தா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த வரைக்கும் கொதிச்சதுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ எடுத்து கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆறிச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக பொடியை இருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நமக்கு நல்ல சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.